பிரியமானவர்களே, இந்த ஜெபமாலை தியான மையத்தில் கொடுக்கப்படுகிறது எல்லாம் டீச்சிங். புரிஞ்சுங்களா? திருப்பலியில் கொடுக்கப்படுவதெல்லாம் ப்ரீச்சிங். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங்? அன்னன்னைக்குள்ள திருப்பலியில் குருக்கள் அந்த இறை வார்த்தையை பிட்டு கொடுப்பார்கள். முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், பதிலுரை பாடல் அல்லது வாழ்த்தொளி அல்லது நற்செய்தி. இதுல பிரேக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். திருப்பலியில பிரேக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆனால் ஜெபமாலை தியான மையத்தில் டீச்சிங் த கடவுளுடைய வார்த்தையும் கத்தோலிக்க திரு அவையினுடைய மகத்துவத்தையும் கற்றுத்தருகின்ற இடம்தான் ஒரு தியான மையம். பிரைஸலா, பிரைஸலா. அப்போ நம்முடைய மறை மாவட்டம் துவங்கி இருக்கிற இந்த தியான மையத்தில் பிரீச்சிங் இல்ல, டீச்சிங். த இக்னோரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். சரிங்களா? விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். அப்ப இன்னைக்கு விவிலியத்தினுடைய விழுமியங்களை இங்கதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் பிரீச்சிங் பண்ணல, எல்லாமே டீச்சிங்கா சொன்னார். அதனாலதான் சீடர்கள் என்ன பண்றாரு? ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். இன்னைக்கு போதனை செய்பவர்கள் அதிகம், அந்த போதனைக்காக ஓடுகிற கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய மகத்துவத்தை, இந்த விழுமியங்களை நாம் இயேசுவோடு இணைந்து அன்னை மரியாவின் துணையோடு அந்த இறை வார்த்தையில உறுதிப்படுத்துவதற்கான நிலையில் இருப்பவர்கள் சொற்பமானவர்கள் தான். பிரைஸலா, பிரைஸலா. எனவேதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற 100% பலனை எனக்கு நீ தரும்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? 30, 60, 100 மடங்கு. அப்ப இந்த இறை வார்த்தை, இந்த டீச்சிங்கை கொடுக்கும் பொழுதே அழகை என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுப்பேன். பிரைஸலா. ஏன்னா அந்த வயலில் தோன்றிய களைகள் அங்க என்ன பண்றாரு பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க. இந்த தவ காலத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த இறை உறவை அறிந்து கொண்டோம்னா களையே நம்முடைய வாழ்க்கையில தோன்றாத அளவுக்கு விழிப்பா இருப்போம். பிரைஸலா. அந்த வயலில் தோன்றிய இதுல விதைக்கிறாரு, விதை வந்துருச்சு, தூங்க போயிடுறாரு. இரவுல இருளுல அழகை களைகளை விதைத்து விட்டான். காலையில பார்த்தா விதைகளோடு களைகளும் வளருது. எப்படி இது வந்துச்சு? பிரியமானவர்களே, இந்த தவ காலத்துல நல்லா நினைச்சு பாருங்க. ஆண்டவரோடு இருந்தோம்னா நிறைய வெளிப்படுத்தப்படும். நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கவலைகள் இருக்கு, களைகள் இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எங்க பிரச்சனைனா நீங்களும் நானும் தூங்கிடுறோம். அந்த தூங்குவது என்பது அழகையினுடைய செயல்பாட்டு. நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு, எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு, மற்றவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே. விசுவாசத்தில் உறுதிப்படுத்து, பேதுருவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? தூங்கிடுறோம். எனவேதான் இன்னைக்கு கோயிலுக்கு உட்காருவோம். நீங்க பாருங்க, வர ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்க, சும்மா நற்செய்தியை பகிர்ந்த உடனே ஃபாதர் பிரசங்கம் வைப்பார். ஒரு சிலர் ஆர்வத்தோடு இருப்பாங்க. யாரு மாதிரி? மரியாவை போல. மரியாவை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்னொரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவ எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? கடவுள் மட்டும்தான் இவர் என்ன பேசுறாரு, இவர் நல்லவரா என்றெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? அதை பத்தி நம்ம கவலையே இல்லை, தலை சாய்த்து விடுவார்கள். பிரைஸலா. அப்ப இந்த ஒவ்வொரு திருப்பலியிலும் ப்ரீச்சிங் டைம்ல பாருங்க, மக்களினுடைய மனநிலை இது மாதிரி இருக்கு. ஒரு சிலர் ஆர்வத்தோடு இருப்பார்கள், ஒரு சிலர் பல்வேறுவற்றை மார்த்தாவை போல அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி. அதனாலதான் நான் சொன்ன, உங்கள் பக்கத்துல, உங்கள் அருகில, உங்க சிங்க குகைக்கு மத்தியில ஆண்டவர் தன் தூதரை அனுப்பி கட்டி போடுவார். எப்பொழுது? இடைவிடாமல் நீங்க துதிக்கும் பொழுது, விழிப்பாய் இருக்கும் பொழுது. பிரைஸலா, பிரைஸலா. அந்த விழிப்பாய் இருக்கிற நிலை என்பது என்ன? அந்த விழிப்பாய் இருக்கிற நன்மை என்னன்னா, ஆண்டவரும் நானும் இந்த அருளின் உறவை ஒருபோதும் முறித்து கொள்ளக்கூடாது. பிரைஸலா. நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களால ஜெபிக்க முடியுமா? முடியாதா? பார்த்துக்கலாம். பாவ சங்கீதனம் பண்ணிட்டு நாம் ஜெபிச்சுக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுருவீங்க. சோர்வு வந்துரு, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆனால் ஆண்டவரோடு நான் ஜெபிக்க முடியல, அந்த உறவு நிலையில் இல்லை, எனவே நான் பாவ சங்கீதனம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் போவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கு, அந்த வாரம் பாவம் செய்ய மாட்டீங்க, நன்மை வாங்க மாட்டீங்க. அதனால என்ன? அழகை இருளின் நேரத்தை ஏற்படுத்தி களைகளை விதைத்து விடுவான். பிரைஸலா.
அந்த நாட்களுக்குள்ள ஒரு நாள் ஆயிருமா? ஒரு நாள் ஜெபிக்காம இருந்தாளா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு 1 மணி நேரமாவது என்னோடு, எப்படி சொல்றாரு? நல்லா சொல்லுங்க, விழித்திருந்து. அப்ப யாரு தூங்குறது? உடல் சார்ந்தது இல்ல, ஆன்ம காரியங்கள்ல யார் ஒருவர் அசட்டையா இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில அழகை களைகளை விதைத்து கொண்டே இருப்பான். அந்த களைகள் நிமித்தமாக கவலைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஏன் என் வாழ்க்கையில இந்த கவலைகள் பெருகுதுன்னா, ஒரே இதுல விழிப்பா இருப்பதில்லை. 10 பேர் வந்தாங்க விளக்கேந்தி, சரிங்களா? ஆனா எண்ணெய் கொண்டு வந்தவங்க எத்தனை பேரு? 5 பேர் தான். ஏன்னா அவர்கள் முன்மதியுடையவர்கள். என்னுடைய விண்ணகம் என் தாய் நாட்டில் நான் ஆண்டவர் முன்னாடி தனிப்பட்ட தீர்வையில் நிற்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட நன்மைகளை செஞ்சிருக்கிற முன்மதியோடு செயல்பட்டவர்கள் எண்ணெயோடு வந்தாங்க. அறிவிலிகள் வெறும் விளக்கில் எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு வந்தாங்க, அதுக்குரிய பேக்கப் எடுத்து வைக்கல. எனவே அவர்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டோம். அந்த அருள் வாழ்வு என்பது ஒவ்வொருவரும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த அருள் வாழ்வு என்பது நான் வாங்குற அருள் உங்களுக்கு கொடுக்கப்படாது. ஏன்னா கடவுள் ஒரு சிலருக்கு தேவ இஷ்ட வரப்பிரசாதம், ஒரு சிலருக்கு உதவி வரப்பிரசாதம். பிரைஸ் தி லார்ட். அப்ப விழிப்பா இருந்து ஜெபியுங்க. அப்ப இந்த கலைகளை எல்லாம் நாம களைய வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதோ கடைசி வரைக்கும் வளர விடுங்க. ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிறேன், ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் தீமை செய்தவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க? கலைகளை நாம பார்க்கிறோம், நம்ம பார்க்க தவறிடுறோம். விழிப்பா இருப்பதை நான் செய்த தவறுனால விழிப்பா இருக்க முடியல. எனவே கலைகளை குறித்து நம்முடைய கண்கள் சென்று கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை பற்றி கவலைப்படாத, இறுதியில ஒவ்வொருவருடைய செயலுக்கேற்ப கைமாறு கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு இந்த தவ காலத்துல இந்த அருளின் உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் 3 இறை செய்தியை உங்கள் முன்பாக வைக்கிறார். அதைத்தான் நாம இதுல பார்க்க போறோம். பாருங்க, இன்னைக்கு ஜெபமாலையில நாம சொன்னோம் அல்லவா? ஜெபமாலையில் என்ன சொன்னா? நிறைவு, தூய்மை, இனிமை. இந்த 3மே மூவொரு இறைவனிடத்தில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா நிறைவுள்ளவரா இருக்கிறார். யார் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் விண்ணக தந்தை. அப்ப இந்த நிறைவு என்பது யாரை குறிக்குது? தந்தையாகிய கடவுள். மேல பாருங்க, அங்க பாருங்க, யாரு? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நிறைவுள்ளவரா இருக்கு. அப்ப இன்னைக்கு இவரை யார் ஒருவர் அவருடைய அன்பால் தூண்டப்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு குறையே இல்லைங்க. என் ஆண்டவர் சொல்லுவான், நிறைவான இறைவனை நம்பி, நிறைவான ஆண்டவரை நம்பி இந்த அருளின் காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் கடவுள் நிறைவை தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்கு இந்த இடமே ஒரு சாட்சி தான், இந்த தியான மையமே ஒரு சாட்சி தான். ஒவ்வொருவருக்கு ஒரு நிறைவை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துல இங்க அமர்ந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு அந்த உறுதிப்படுத்துகிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நிறைவு என்பது யாரிடத்துல இருக்கு? தந்தை. அப்ப தந்தை எனக்குள்ள இருந்தாருன்னா இயேசுவினுடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு? நிறைவான இருந்துச்சு. அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். என் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு. அப்ப யார் தந்தையோடு இணைந்திருக்கிறார்களுடைய வாழ்வு நிறைவானதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 2வது வார்த்தை என்ன? தூய்மை. இந்த தூய்மை, நாம பாவப்பட்டு விட்டோம், சரிங்களா? அந்த பாவத்தை போக்குகின்ற ஈசோப்பாக அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்பவராக, நம்மை தூய்மைப்படுத்துபவராக, இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வாறு செம்மறியாட்டினுடைய ரத்தம் அடையாளமாக இருந்ததோ அதே போல கிறிஸ்துவர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக யார் ஒருவர் திருமுழுக்கின் வழியாக அந்த அருளை பெறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறாங்க? ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு தூய்மையின் ஆலயமாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு இருக்கின்ற இடத்துல தூய்மை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப இந்த இயேசுவை நமதாக்கினோம் என்றால் நமது பார்வையில தூய்மை இருக்கும், நமது வார்த்தையில தூய்மை இருக்கும், நம்முடைய செயல்கள்ல. அப்போ உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை எதுவும், அப்ப நான் கிறிஸ்துவனா இருந்தேன்னா பிறருக்கு ஒவ்வாத வார்த்தைகளை பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப தூய்மை என்பது வார்த்தையில, வாழ்வதும் நாவாலே
சாவதும் நாவாலே. அப்ப தூய்மையான வார்த்தைகளை பேசும் பொழுது அந்த தூய்மையான இயேசுவை நீங்களும் நானும் பிரதிபலிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது வார்த்தை பாருங்க, இனிமை. அந்த இனிமை யாரு தருவாங்க? தூய ஆவியானவர். எனவேதான் நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், உங்கள் துயரம் மகள். அதுதான் இனிமை. தூய ஆவியானவர் இருந்தாத்த உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னமாய் மாற்றப்பட்டு உங்களுடைய கவலைகள், மந்தமான சூழ்நிலைகள், உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியா மாறணுமா, இனிமையா மாறணுமா, தூய ஆவியானவர் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தூய ஆவியானவர் தான் எதை கொடுக்கிறார்? இனிமையை கொடுக்கிறார். எனவேதான் இந்த ஜெபமாலை தியான மையத்திலிருந்து இன்றிலிருந்து இந்த நிறைவு, தூய்மை, இனிமை, இது மூன்றுமே மாதாவுக்கு அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இறை தந்தையினுடைய மகளாக இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய தாயாக இருந்தாங்க, தூய ஆவியானவருடைய மணவாட்டியா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப மாதாவை நம்பி நீங்க வந்தீங்கன்னா அந்த மூவொரு இறைவனை தன்னகத்தே கொண்டவர் மாதா மட்டும்தாங்க. மாதா மட்டும்தான், வேற எந்த புனிதர்களும் இல்லை. எனவேதான் மாதாவுக்கு மட்டும்தான் இந்த கத்தோலிக்க திரு அவையில சிறப்பான வணக்கம் கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மாதாவின் வழியாக இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஆண்டவரை நிறைவு, தூய்மை, இனிமையை தருகின்ற கன்னிமரியே என்னை பாதுகாத்தருளும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜெபத்தை நம்ம சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். எனவே உங்களுடைய கரங்களில் ஒரு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெபத்தை ஜெபமாலையை நாம சொன்னோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த நிறைவு, தூய்மை, இனிமையும் நிறைந்த ஓ கன்னிமரியே என்னை பாதுகாத்தருளும். அந்த பாதுகாப்பினுடைய அடையாளமாக ஆண்டவர் 3 இறை வார்த்தைகளை, இறை சிந்தனைகளை உங்கள் மீது வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பாருங்க, திருப்பாடல் 3:3 தான் இந்த நாளுக்குரிய கத்தோலிக்கத்தினுடைய அந்த இறை செய்தி. பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு முறை சத்தமாக திருப்பாடல் 3:3 மறக்கவே கூடாது. இந்த வார்த்தையை அருள் உறவுல இருந்து சொல்லி பாருங்க. இந்த 3 நிலைகளில் ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சொல்லுங்க, சேர்ந்து வாசிங்க. ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி. இந்த ஒரு இறை வசனத்திலிருந்து 3 நிலைகள்ல ஆண்டவர் வெளிப்படுத்த போவதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 1 கேடயம். இன்னைக்கு நமக்கு கேடயமா பாதுகாப்பா இருப்பது ஆண்டவர் தான். 2 கடவுள் தான் என்னுடைய மாட்சி. 3வது என்னை இந்த உலக பார்வையில, உலக வார்த்தைகள்ல நான் அவமானப்பட்ட நேரங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் நேரங்களாய் மாறும். எப்படி? தலை நிமிரச் செய்யும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துனை கேடயம். கேடயம் என்பது எதை குறிக்கிறது? பாதுகாப்பை குறிக்கிறது. ஃபாதர், இந்த நாட்கள்ல நான் தவ உடை அணிஞ்சிருக்கிற, நான் உண்ணா நோன்பு இருக்கிற, நான் பிறரை பற்றி தவறா எண்ணாம இருக்கிற, ஆனா எனக்கு சோதனைகள் அதிகமா வருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பதான் வந்து வயிறு வந்து கிள்ளிட்டு இருக்கு, சோதனைகள். ஏன்னா ஆண்டவருக்காக நான் தியாகம் செய்யும் பொழுது அழகை, நீ ஆண்டவர் பெருசா இல்ல உனக்கு உணவு பெருசா? இன்னைக்கு வேலை, நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. எனவே நீ அதை செய்யு, அதெல்லாம் செய்யு, ஆண்டவர் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பங்களுக்குள்ள இந்த பாதுகாப்பு இல்லை என்றால், ஒரு சில குடும்பங்கள்ல இருக்கு, ஒரு சில குடும்பங்கள்ல இல்லை என்றால், இந்த பாதுகாப்பு கேடயம். ஆண்டவரே நீரே என்னை காக்கும். அப்ப ஆண்டவருக்காக நான் எந்த அளவுக்கு இந்த தவ காலத்துல என்னுடைய பாதுகாக்கின்ற இறைவனுக்காக என்னுடைய நேரத்தை செலவிடுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கேடயம் ஒருவருடைய வாழ்வில் இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அழிவே வந்தாலும் சரிங்க, ஆண்டவர் உங்களோடு இருந்தார் என்றால் உங்களை யாரும் அழித்து விட மாட்டார்கள், உங்கள் யாரும் உங்க பக்கத்துல நெருங்க மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு என் குடும்பம் இந்த பாதுகாப்பை இழக்கிற நேரங்கள்ல நான் வந்து இந்த குடும்பத்துல ஆசீர்வாதத்தை இழக்கிறேன்.
கேடயத்தை இழக்கிற நேரங்கள் கடவுளுடைய பாதுகாப்பை இழக்கிற. ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படி செயல்படுகிற குடும்பம் இந்த பாதுகாப்பை பெறும். பிரைஸ் தி லார்ட். எனவே அடுத்த ஸ்லைடில் பாருங்க. இது பாருங்க, நோவா வெள்ளப்பெருக்கு. சரிங்களா? இந்த உலகம் எல்லா மனிதரும் தீச்செயல்கள் செய்கிறார்கள். இது ஆண்டவருடைய பார்வையில் தொடக்க நூல் 6 9 வசனங்கள் 9வது அதிகாரம் வரை 3 அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த வெள்ளப்பெருக்கை பற்றி 4 அதிகாரங்கள், தொடக்க நூல் 6 9 அதிகாரம் வரை 4 அதிகாரத்தில் பாருங்க. இதுல யாருக்கு கடவுள் பாதுகாக்கின்ற கேடயமா மாத்தினாரு? நோவாவிற்கு. நோவாவிற்கு இது கிளிப்பிங்ஸ். இந்த ஒரு சின்ன ஒரு செய்தியின் வழியாக ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் பாருங்க. நோவாவினுடைய இந்த அழிவினுடைய அந்த செயல்ல எப்படி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்னு பாருங்க. அந்த நிலைகளை நாம் இது பண்ணும் பொழுது நோவாவினுடைய இதில் நாம் பார்த்துருக்க மாட்டோம். இதை அப்படியே கண் முன்பாக இந்த காணொளியானது வெளிப்படுத்துகிறது. பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். The ark is to be 300 cubits long, 50 cubits wide, and 30 cubits high. Make a roof for it, leaving below the roof an opening 1 cubit high all around. Put a door in the side of the ark, and make lower, middle, and upper decks. Noah did everything just as God commanded him. Then the Lord said to Noah, "Go into the ark, you and your whole family, because I have found you righteous in this generation. Take with you 7 pairs of every kind of clean animal, a male and its mate, and 1 pair of every kind of unclean animal, a male and its mate, and also 7 pairs of every kind of bird, male and female, to keep their various kinds alive throughout the earth." Noah was 600 years old when the floodwaters came on the earth. And Noah and his sons, and his wife, and his sons' wives entered the ark to escape the waters of the flood. For 40 days and 40 nights it rained upon the earth, and as the waters increased, they lifted the ark high above the earth. The waters rose and increased greatly on the earth, and the ark floated on the surface of the water. God remembered Noah and all the wild animals and the livestock that were with him in the ark, and he sent a wind over the earth, and the waters receded. Noah then sent out a dove to see if the water had receded from the surface of the ground. But the dove could find nowhere to perch, because there was water over all the surface of the earth. So it returned to Noah in the ark. He waited 7 more days, and again sent out the dove from the ark. When the dove returned to him in the evening, there in its beak was a freshly plucked olive leaf. Then Noah knew that the water had receded from the earth. Then God said to Noah, "Come out of the ark, you and your wife and your sons and their wives. Bring out every kind of living creature that is with you, the birds, the animals, and all the creatures that move along the ground, so they can multiply on the earth and be fruitful and increase in number on it." Praise the Lord. Praise the Lord. பாருங்க, என்னை காக்கும் கேடயம் மற்றவர்களுக்கெல்லாம் அழிவு அந்த நீரினால. ஆனால் நோவா ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டார். பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த அழிவிலிருந்து ஆண்டவருடைய அருள் புறப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலருக்கு அந்த நோவாவோடு வாழ்ந்தவர்களுக்கு அழிவு, ஆனால் நோவாவின் வழியாக அந்த குடும்பத்திற்கும் அந்த சந்ததிகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம். தண்ணீர் மற்றவர்களை அழித்து விட்டது, ஆனால் நோவா மட்டும்தான் ஆண்டவரோடு நடந்தார். ஆண்டவருடைய அருள் பார்வை இருந்துச்சு. எனவே அந்த பெட்டகத்திலிருந்து ஆண்டவர் உயர உயர வைத்தார்.
அந்த நோவாவினுடைய பெட்டகம் உயர்வதற்கு தண்ணீர் காரணமாக இருந்தது. பிரைசலா. பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இதுதாங்க. அப்ப இன்னைக்கு நாம கடவுளுடைய கேடயத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை என்பது மிக மிக முக்கியம். பிரைசலா, பிரைசலா. அப்ப யார் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறார்களோ அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதா இருக்கு? மற்றவங்களுக்கு அழிவு, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு உயர்வு. மற்றவர்களுக்கு தாழ்வு, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். பிரைசலா. எனவேதான் நோவாவின் பெட்டகம் அந்த தண்ணீரிலிருந்து உயர்ந்ததை போல இன்னைக்கு அருள் வாழ்வில் இருப்பவர்கள் அழிவு நின்று அருளினால் தூய்மை அடைகிறார்கள். பிரைசலா, பிரைசலா. இதற்கு இன்னொரு உதாரணத்தை முன்வைக்கிறேன். செங்கடல். செங்கடல் என்ன நடக்குது பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படியா இருந்துச்சு? பாதத்தை கொடுத்தார். சரிங்களா? செங்கடல் வாழ்வை கொடுத்தது யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. ஏன்னா ஆண்டவர் சொன்னபடி மோசேசன் செய்தார். அஞ்சாதே, நிலை ஆண்டவர் தாமே உங்களுக்காக போரிடுவார்னு சொல்லி அந்த கோலை நீ கடல் மீது நீட்டின உடனே என்ன ஆகுது? கட்டாந்தரையா பிரிஞ்சு அவர்கள் வழியாக வாழ்வு கிடைச்சுங்க. ஆண்டவர் சொற்படி நடந்த மக்களுக்கு வாழ்வு. செங்கடல் என்பது அவளுடைய அடிமைத்தன வாழ்வில் இருந்து அருள் வாழ்வுக்கான அடையாளமாய் மாற்றப்பட்டது. ஆனா இதே செங்கடல் ஆணவத்தோடு சுயநலத்தோடு என்னை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்வோன் படை வந்தது. என்ன நடந்துச்சு? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை காக்கும் கேடயம் ஆணவோ அதிகாரம் என்னென்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ சுயநலம், அது உங்களுக்கு வாழ்வை தராது, அழிவைத்தான் தரும். பிரைசலா. யார் ஒருவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறார்களோ அவர்கள் பாறையின் மீது பாருங்க ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்தோடு அது அதன் மேல் மோதியும். அப்ப ஏன் இன்னைக்கு என் குடும்பம் ஆடிக்கொண்டிருக்குன்னா காரணம், என் இறைவன் என்ற கேடயத்தை என் குடும்ப உறவுகள் சுமப்பதில்லை. அதான் உண்மை. எனவே சுமக்காத உறவுகள்லாம் உடைந்து விடுகிறது, கசப்புக்களை தருகிறது, நிறைவை கொடுக்க மாட்டேங்குது. காரணம் என்னவென்றால் இன்னைக்கு அதில் இந்த உலக போர்ல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்வதை, ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நான் பார்க்க தவறி விடுகிறேன். நோவா நம்பினாருங்க, மோசேசன் நம்பினாரு. எப்படி ஆண்டவர் இது நடக்கு? நான் கோல் நீட்டுனா அது நடக்குமா? செய்தாரு. அப்ப ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றும் மரியே நீ பேறு பெற்றவர். அது அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாருங்க, மாதா தன்னுடைய இறைவனை, மூவொரு இறைவனை கேடயமாக மாற்றிக்கொண்டார். எனவேதான் மாதானால எப்படி இருக்க முடிஞ்சுன்னா தூய்மையா இருந்துச்சு. ஏனந்தா மாதா அந்த ஜென்ம பாவம் இல்லாமல் பிறப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகள், மரணம், உயிர்ப்பு மாதாவுக்கு அதாவது பிறப்பதற்கு முன்பே முன்னோக்கி சென்றது. பிரைஸ் தி லார்ட். எனவேதான் அருள் என்பது நமக்கு வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருவது. ஆனா அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவினுடைய அருள், கடவுளுடைய அருள் முன்னோக்கி சென்றது. எனவேதான் அருள் நிறைந்த அந்த அருள் நிறைவாக ஏன்னா மூவொரு இறைவனை தன்னுடைய வாழ்க்கையில தூய்மையாக கடைபிடித்தார். பிரைஸ் தி லார்ட். எனவேதான் இந்த அன்னை மரியாள் தருகின்ற இந்த தூய்மை இன்னை நம்மை பாதுகாக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்த இதில் பார்க்குறோம். இது முதல் நிலை. சரிங்களா? இது இரண்டாவது நிலை பாருங்க, மாட்சி, தூய்மை. தண்ணீரின் வழியாக ஆண்டவர் எனக்கு தூய்மையை தருகிறார். ரெண்டாவது மாட்சி. திருப்பாடல் 23:5 வரிகள், என் தலையில் நறுமணத்தை. மாட்சி என்பது என்ன? அதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். மாட்சி என்பது பாருங்க, 1 சாமுவேல் 16:13. உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல். அப்போ எங்கே எண்ணெய், திரு எண்ணெய் இருக்கிறதோ அங்கே என்ன இருக்குது? நிறைவு இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் தூய்மையை பார்த்தோம், தண்ணியை பார்த்தோம். சரிங்களா? தண்ணீரின் வழியாக ஒரு சிலருக்கு அழிவு, ஆனால் ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் வழியே தூய்மை கிடைக்குது. ரெண்டாவது, அதான் என்னை காக்கும் கேடயம். ரெண்டாவது, ஆண்டவரே நீரே என் மாட்சி. மாட்சி என்பது என்ன? அந்த நறுமண தைலம் என் மீது பூசப்படும் பொழுது ஆண்டவர் என்ன தருகிறார்?
அந்த நிறைவான ஆவியினுடைய வல்லமையை தருகிறார். இதுல பாருங்க, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர், ஆனால் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். அப்ப சாமுவேலுக்கு சொல்கிறார், மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆண்டவராகிய நாமோ அகத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த நிலை மாட்சி என்பது எங்க இருக்கும்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், ஆன்மாவில் இருக்கணும். பிரைசலா. எனவேதான் இந்த இதுல பார்க்கிறோம் நிறைவின் இது. யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னா அங்கு ஒரு பெண்ணானவள் எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. யோவான் நற்செய்தி 12:1-4 வசனங்களை வாசிங்க. 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தனியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர் தெழச் செய்தார். லாசரும் இருந்தார். பாருங்க, மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் 320 கிராம் கொண்டு வந்து காலடிகளில் பூசி கூந்தலால் துடைத்தார். பிரைசலா. பாருங்க, அங்க ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் தாவீதுக்கு தலையில ஊத்தி அந்த எண்ணெய் கொம்பை ஊத்தி அபிஷேகம் செய்தார். ஆனால் இங்கு மரியாள் என்ற அந்த பெண்மணி 320 கிராம் விலையுயர்ந்த களப்பற்ற அந்த எண்ணெயை கொண்டு ஆண்டவருடைய காலடியில். அப்போ அந்த திரு எண்ணெய் என்பது உச்சந்தலின் உள்ளங்கால் வரை ஒரு நிறைவை தருகிறது. பிரைசலா. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு ஆலயத்தில் நீங்க போய் தீர்த்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போங்க, ஒரே தீர்த்தமானது கொடுக்கப்படும். இந்த தீர்த்தம் எதை குறிக்கிறது என்றால் தூய்மையை குறிக்குது. இங்க நிறைய இடத்துல எண்ணெய் என்பதுன்னா மாட்சியை குறிக்குது. பிரியமானவர்களே, என் தலையில் அவர் நறுமண தைலம் பூசுகிறார். தாவீதுக்கு ஆட்பொழிவு செய்ததை போல என்னையும் அபிஷேகம் செய்கிறார். அதே போல அந்த காலடிக்கு எவ்வாறு இயேசுவினுடைய அந்த காலடிக்கு அந்த பெண்மணி கூந்தலால் அந்த எண்ணெயை தீச்சு இது பண்ணாங்களோ, அதே போல ஆண்டவரே உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை எனக்கு பூர்ண சுகத்தை தருகிறார். பிரைசலா. எனவேதான் ஒவ்வொரு திருமுழுக்கின் போதும் என்ன நடக்கிறது? இயேசுவினுடைய கிறிஸ்மா தைலம் எங்க பூசப்படுது? உச்சந்தலையில, நெச்சியில, உச்சந்தலையில பூசப்படும். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். அப்ப இன்னைக்கு திரு எண்ணெயை குறித்து காட்டுகிற இந்த மாட்சி நிறைந்த செயல் மாதாவிடத்துல பார்க்கிறோம். பாருங்க, அடுத்த இதுல எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப இன்னைக்கு எண்ணெய் நிறைந்த பாத்திரம் நிரம்பி வழி. இன்னைக்கு நிறைய இதில் பார்க்கலாம், மாதாவினுடைய புதுமைகள்ல இன்னைக்கு எண்ணெய் வழிந்தோடுகிறது, எண்ணெய் வெளிப்படுகிறது. இயேசுனுடைய அந்த எண்ணெய் திருச்சிலுவையிலிருந்து வருது, மாதாவிலிருந்து வருது. நிறைய எண்ணெய் என்னன்னா மாட்சி நிறைந்த இடமாக அது கருதப்படுகிறது. பிரைசலா. அப்ப பாருங்க, இந்த மாட்சி யாருன்னா பாருங்க, யோவான் 1:14 சேர்ந்து வாசிங்க. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில். அப்ப மாட்சி என்பது என்ன? மாட்சி என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. மாட்சி என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆன்மாவில் குடிகொள்ள விரும்புகிறார். பிரைசலா. எனவேதான் நற்கருணை என்பது உடலுக்கு உணவா ஆன்மாவுக்கு உணவா? ஆன்மாவுக்கு உணவு. ஏன்னா அங்கு கிறிஸ்து மாட்சியோடு குடிகொள்ள போகிறார். உலகம் முடியும் வரை என்னாலும். அப்ப நற்கருணை என்பது ஆன்ம உணவு. அந்த ஆன்ம உணவை நமக்கு நிறைவாக கொடுக்கும் பொழுது உடல் சார்ந்த உணவு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. பிரைசலா. அப்ப பாருங்க, இந்த மாட்சி எபிரேயர் 1:3 சேர்ந்து வாசிங்க. அப்ப மாட்சி என்பது என்ன சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தான் மாட்சி. அப்ப இன்னைக்கு திருப்பாடல் 3:3 வரிகள், ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல யார் ஒருவர் இறை வார்த்தையை வாசிச்சு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் பாதுகாப்பை கொடுப்பார். பிரைசலா.
இரண்டாவது, யார் ஒருவர் அந்த இறை வார்த்தையை தங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து ஆன்ம உணவின் வழியாக வார்த்தை கேட்டு நாங்க படிச்சனாங்க அந்த வார்த்தையின் வழியாக நற்கருணை ஆண்டவரை சுமந்து கொள்கிறீர்களோ அவருடைய வாழ்வு மாட்சியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எனவேதான் இயேசு பிறந்த உடனே வானதூதர்கள் என்ன பாட்டு பாடுறாங்க? உன்னதத்தில் கடவுளுக்கு. அப்போ நற்கருணை ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனாலே உங்களுடைய ஆன்மா மாட்சி நிறைந்ததாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்க உங்களுடைய தேவைகளை மட்டும் கேட்க மாட்டீங்க. நல்லா நினைச்சுக்க, நற்கருணை ஆண்டவரை நீங்க பெற்று உங்களுடைய தேவைகளை கேட்க மாட்டீங்க. மாட்சி நிறைந்த ஆண்டவரே, உம்மோடு ஒரு நாள் அந்த திருவிருந்தில் நாங்கள் பங்கெடுக்க போகிறோம். அதனுடைய முன் சுவை தான் இது. இந்த மாட்சியை நாங்கள் காண செய்த கிருபைக்காக நன்றி 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 என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆனால் நம்ம அதை வாங்கிட்டு எவ்வளவு அசட்டை பண்ணுகிறோம், எவ்வளவு அந்த நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அந்த மாட்சி எத்தனை பேர் அது உண்மையா நீங்க உள்ளார்ந்த விதத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்க? வாங்கிட்டு உண்மையாகவே உங்க உள்ளத்தளவுல இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. மற்றவர்கள் பார்த்துருவாங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏதோ நம்ம கடமைக்காக வந்துட்டோம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாட்சி இழந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ திருப்பாடல் 3:3 ஆண்டவரே நீரே என் மாட்சினா, இன்னைக்கு நற்கருணை ஆண்டவர்ல மற்றவங்கள பார்க்க மாட்டோம், எனக்குள் என் ஆன்மாவுக்குள் எழுந்தருளி இருக்கிற நற்கருணை ஆண்டவர் இவ்வுலகில் இருப்பவை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர்னா, அந்த பெரியவருடைய பிரசன்னத்தில் நீங்க மாட்சியோடு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது மகிமையாக மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மாட்சி என்பது இயேசு கிறிஸ்துல நிறைவடைகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அங்க பாருங்க, மாட்சி என்பது நிறைவு. எனவேதான் இந்த எண்ணெய், சரிங்களா, இந்த அபிஷேக எண்ணெய் யாக்கோபு 5:14 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிங்க. எனவேதான் ஒவ்வொரு திருப்பலியில குணமளிக்கும் ஆராதனை திருப்பலி முடிவில் என்ன நடக்கும்னா, அந்த திருச்சிலுவை என்ற அந்த திரு எண்ணெய் ஆனது உங்கள் நெற்றியில் பூசப்படும். உங்களில் யாரேனும் நோயிற்றிருந்தால் அவர்கள் ஆண்டவரது பேரால் எண்ணெய் பூசி இறைவிடம் வேண்டுவார்கள், நம்பிக்கையோடு இறைவிடம் வேண்டும் பொழுது நோயற்று இருக்கும். இந்த உள்ளிருப்பு தியானத்தில் இயேசுவினுடைய அந்த இரத்தத்தை குறித்து இந்த திரு எண்ணெயானது பூசப்படும் பொழுது அம்மா ஒரு சாட்சியா சொன்னதை உங்கள் முன் பகிர்கிறேன். அந்த திரு எண்ணெய் என் மீது பூசப்படும் பொழுது என்னுடைய உடலில் உள்ள வேதனைகள் எல்லாம் சுகமானதை நான் உணர்ந்தேன். கால்வழியில ரொம்ப துடித்திருந்தேன். ஆனால் அந்த சுகமளிக்கும் நேரத்தில் அந்த எண்ணெய் என் மீது பூசப்படும் பொழுது அந்த நறுமணம் எண்ணெய் கமழ்ந்தது. அப்பொழுது என்னுடைய பாரங்கள், என்னுடைய சுமைகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறியன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த நிறைவை கொடுக்கிறது, மாட்சியை கொடுப்பது யாருன்னா இயேசு கிறிஸ்து. எனவேதான் கிறிஸ்மா என்னும் ஆயில் நம்முடைய உச்சந்தலையில பூசப்படுகிறது. அப்ப கிறிஸ்தா நமக்கு மாட்சி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அடுத்த இதில் பார்க்குறோம் பாருங்க, மூன்றாவது சரிங்களா, மூன்றாவது இதுல வார்த்தை என்ன? திருப்பாடல் 3:3 தலை நிமிர செய்பவரும் நீரே. பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஆண்டவரே என்னை காக்கும் கேடயம், ஆண்டவரே நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிரச் செய்பவரும். அப்போ மூன்றாவது இறை வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த இறை செய்திக்குள் கடந்து செல்வோம். பாருங்க, இந்த இதில் கானாவூர் திருமணத்தினுடைய அந்த நிகழ்வு, இன்னைக்கு இந்த நிகழ்வு இங்கே நடைபெற போகிறது. எத்தனையோ பேர் கண்ணீரோடு வந்திருக்கிறார், ஆனால் இந்த நிகழ்வு இங்கே நடைபெற போகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீங்கள் அந்த இடத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஏழு நாட்கள் திருமணம். 3ஆம் நாளில் கலிலேயாவில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைப்பு பெற்றிருந்தார்கள், மாதாவும் அங்கு இருந்தார்கள். அந்த நிகழ்வு They have no more wine. What wilt thou have me to do for thee, that will I do. For mine hour is not yet come.
Whatsoever he saith unto you, see that ye do it. Gather the water vessels and fill them Fill them. with water. And bear unto the governor of the feast. This is the first wedding feast I have ever attended, where the best of the wine has been saved for last. பிரைசலா. அப்போ தண்ணீர் என்னவாக மாறியது? அப்போ எந்த குடும்பத்தில், நல்லா நினச்சிக்கங்க, குடும்ப ஜெபமாலை சொல்கிறீர்களோ, உங்களுடைய அவமானங்கள் எல்லாம் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை நினைக்க மாட்டீங்க. மாதா உங்கள் பக்கத்தில் இருந்து என்னை தலை நிவர், என் மகன் இருக்கிறாங்க, என் மகன் இருக்கிறாங்க, என் மகன் உனக்காக உங்கள் குடும்பத்துக்காக பரிந்து பேசி உங்கள் கண்ணீரை எல்லாம் சுவை மிக்கதாக மாற்றி தரப்போகிறார். உங்களுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம், திறந்து கொடுக்க போகிறார் ஆண்டவர் என்பதை மாதா மட்டும்தான் உனக்கு. எனவேதான் குடும்ப ஜெபமாலை என்பது அவசியம். இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணுமா? என்ன தேவை? ஜெபமாலை. அப்போ இந்த 3 வார்த்தைகளை ஒப்பிட்டு பாருங்க. ஒன்று என்னை காக்கும் கேடயம். யார் ஒருவர் எந்த குடும்பத்தில் இறை வார்த்தை என்ற கேடயத்தை சுமக்கிறீர்களோ அவர்கள் குடும்ப அழிவிலிருந்து வந்தாலும் கடவுளுடைய அருளால் உயர்த்தப்படும். பிரைசலா, பிரைசலா. 2வது, கடவுள் தான் என் மாட்சி. அப்போ கிறிஸ்து தான் என் மாட்சினா, இன்னைக்கு குடும்பமாய் பங்கெடுத்தனா நற்கருணை ஆண்டவரை பெறாமல் நான் வெறுமையா என்னிடம் வரமாட்டேன். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு மாட்சி கொடுப்பது யாரு? நற்கருணை ஆண்டவர். எனவே நற்கருணை சந்திப்பும் நற்கருணை ஆண்டவரும் நம்முடைய மாட்சியை மிகுதிப்படுத்துவார்கள். பிரைசலா, பிரைசலா.